தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை சுருக்கமாக விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு போலீசாரின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் வருகிற 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அதனையொட்டி நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளது. இதையடுத்து விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் 150க்கும் மேற்பட்ட போலீசார் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். மேலும் சுதந்திர தின விழாவை ஒட்டி குமரி மாவட்டம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள வெள்ளாற்றில் தடுப்பணை கட்ட வலியுறுத்தி வர்த்தக சங்க வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்திலிருந்து வெள்ளாறு, கம்மாபுரம், சேத்தியாத்தோப்பு, புவனகிரி வழியாக பரங்கிப்பட்டை கடலில் கலக்கிறது. கடலில் இருந்து உப்புநீர் வெள்ளாற்றில் ஏறுவதால் குடிநீர் உப்புநீராக மாறியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தமிழக அரசு வெள்ளாற்றில் தடுப்பணை கட்ட கோரிக்கை வைக்கும் விதமாக புவனகிரியில் வர்த்தக சங்கம் சார்பில் அடையாள கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இதனால் புவனகிரி கடைவீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் வராக நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர பகுதி மக்கள் ஆற்றில் குளிக்க வேண்டாம் என பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் வராக நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள கல்லாறு, கும்பக்கரை ஆறு, செலும்பாறு உள்ளிட்ட ஆறுகளில் வரும் நீர் பெரியகுளம் வராக நதி ஆற்றில் கலந்து செல்கிறது. இதனால் கரையோர பகுதிகளான பெரியகுளம், வடுகப்பட்டி, ஜெயமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஆற்றில் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.